உலகம் தற்போது ஒரு போருக்கு அருகில் உள்ள சூழலில் உள்ளது. அந்த சூழலில் உலக வர்த்தகத்தின் முக்கிய நரம்பாக இருக்கும் ஆர்முஸ் ஜலசந்தி மிகவும் ஆபத்தான இடமாக மாறியுள்ளது. இதற்குள் ஒரு பக்கம் அமெரிக்கா, இஸ்ரேல், மறுபக்கம் ஈரான். இந்த கடல் பகுதியில் தற்போது 36 இந்திய கப்பல்கள் சிக்கியுள்ளன. இந்த சூழலில் இந்த கப்பல்களை பாதுகாப்பாக மீட்டெடுக்க இந்தியா தனது கடற்படையை அனுப்ப தயாராகியுள்ளது. இது சாதாரண மீட்பு நடவடிக்கை அல்ல. இது உலக அரங்கில் இந்தியாவின் நிலையை வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான முயற்சியாகும். இந்த 36 வணிக கப்பல்களில் சில அரசின் சொந்தமான ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கப்பல்களும் உள்ளன. இதில் பணிபுரியும் ஆயிரக்கணக்கான இந்திய மாலுமிகள் தற்போது உணவு, தண்ணீர் போன்ற அத்தியாவசிய தேவைகளை பெற்றிருக்கிறார்கள். இருப்பினும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் ட்ரோன் தாக்குதல் அச்சுறுத்தலும் ஈரான் கடற்படையில் கடுமையான கண்காணிப்பும் காரணமாக மாலுமிகள் மன அழுத்தத்தில் உள்ளனர். இந்த கப்பல்களை பாதுகாப்பாக நாட்டிற்கு கொண்டுவர இந்தியா தீவிரமான திட்டமிடலை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு முன்பு 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஆபரேஷன் சங்கல்ப் என்ற திட்டத்தை இந்தியா தொடங்கியிருந்தது. அப்போது INS தல்வார் போன்ற போர்க்கப்பல்கள் அந்த பகுதியிலிருந்து தினசரி சராசரியாக 16 கப்பல்களை பாதுகாப்பாக வழியனுப்பினர். இப்போது நிலவும் சூழ்நிலையில் இந்திய அதிகாரிகள் கப்பல்களுடன் தொடர்ச்சியான தகவல் பரிமாற்றம் மற்றும் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமல்படுத்தி வருகின்றனர். ஈரான் ஆர்முஸ் ஜலசந்தியை மூடலாம் என மேற்கத்திய நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தாலும் இந்தியா மீது மென்மையான அணுகுமுறையை எடுத்துள்ளது. புதுடெல்லியில் நடைபெற்ற ரைசினா உரையாடலில் ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் சயீத் கதிப்சாதே ஜலசந்தி முழுமையாக மூடப்படவில்லை என தெரிவித்துள்ளார். அதோடு பாரசீக வளைகுடாவில் உள்ள நட்பு நாடுகள் இதில் இந்தியா உட்பட இலக்காக கொல்லப்பட மாட்டோம் என்றும் உறுதியளித்தார். இந்த உறுதி இந்திய கப்பல்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது. உலக எண்ணெய் வர்த்தகத்தில் சுமார் 20% ஆர்முஸ் ஜலசந்தி வழியாகவே நடக்கிறது. இந்தியா இதே வழியாக கச்சா எண்ணெய் மற்றும் LNG எரிவாயுவை பெற்றுக்கொள்கிறது. இந்த பாதை முடங்கிவிட்டால் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை அதிகரிக்கும் என்பதால் பொருளாதாரத்திலும் பெரிய தாக்கம் ஏற்படும். இந்திய கடற்படைக்கு சோமாலியா கடற்கொள்ளையர்கள் மற்றும் செங்கடல் பகுதியில் கப்பல்களை பாதுகாப்பதில் முன்னர் பெற்ற அனுபவம் தற்போது மிகவும் உதவக்கூடியது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையேயுள்ள இந்த பதற்ற சூழலில் இந்தியா தனது பொருளாதார நலன்களையும் குடிமக்களின் பாதுகாப்பையும் கண்காணிக்க மிகவும் கவனமாகவும் திறமையாகவும் செயல்பட வேண்டும். மக்களே, இந்திய கடற்படையின் போர்க்கப்பல்கள் விரைவில் அங்கே சென்று இந்திய கொடியுடன் இயங்கும் கப்பல்களை பாதுகாப்பாக நாட்டிற்கு கொண்டு வரும். நாட்டில் அனைவரும் அதற்காக காத்திருக்கிறோம்.